மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. முதல்ல பட வாய்ப்பு எங்கே எப்படி கிடச்சிது? இப்போ வந்து சார் பட வாய்ப்பு வந்து சார் அது வந்து அல்டிமேட் சார் ஆபவனன் தான். இதுக்கிடையில் நீங்கள் சபாபதி ஆமாம் சார். அப்போது இல்லை சார், அது என்ன ஆச்சுன்னா சார், இப்போ வந்து வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது சார் அது வந்து பயங்கர கம்ஃபர்ட் லெவல் வந்துடுச்சு எனக்கு. அதாவது எப்படின்னா ஆட்டோலேயே அண்ணா நகருக்கு வரைக்கும் வந்துட்டு இது எல்லாமே வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், பட் அப்பாவுக்குலாம் யாருக்குமே தெரியாது. அம்மாவுக்கு மட்டும் அப்பப்போ சொல்லுவேன், ஏன்னா என் ஃப்ரெண்டு கூட வருவான் அங்கே. அப்போ நான் சொல்லுவேன் இது மாதிரி கவரேஜ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கொடுக்கலாம். என் பிரதர் சிஸ்டர்லாம் ரொம்ப யங், அவங்களுக்கு அப்போ தெரியாது. ஒன்லி எங்கள் மதருக்கு மட்டும் ஓரளவுக்கு தெரியும். அப்போ நான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நியூ வுட்லண்ட்ஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து ஆட்டோவில் வர அளவுக்கு எனக்கு வசதி வந்துடுச்சு. ஸோ அப்போ கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் வந்துகிட்டே இருக்குது. சரி, அது மாதிரி 2 பண்ணுவாங்க, அப்புறம் இது வரும். அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒருவேளை நம்ம இப்படியே செட்டில் ஆகிடுவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துச்சு. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போனோம். ஒரு 6 months வீடியோ கேமரா ஹேண்டில் பண்ணோன்னே நம்ம மைண்டில் வந்து கேமராமேன் ஆயாச்சு. ஓகே, நம்ம வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆயாச்சு, நமக்கு இனிமேல் எந்த இதுவும் பயம் கிடையாது. சரி, அடுத்த லெவல் போகலான்னு சொல்லும்போது அப்போ தான் செல்வா வந்து எனக்கு ரொம்ப கிளாஸ்மேட், என்னுடைய சீனியர் செல்லுமணி. ஸோ ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவர் வந்து மாதிரி மணிவண்ணன் சாரை பற்றி அடிக்கடி அப்போ தான் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு, சொல்லியிருப்பார். அப்போ வந்து சபாபதி சார் வந்து என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் இருந்தார், அவருடைய ஃப்ரெண்டு, ரொம்ப அண்ணா அம்ஜிகரில் இருக்கும்போது. அப்போ நான் சொன்னேன், இந்த அப்போ இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா சார் ஆஃப்டர்நூன் மேலே ஒன்றும் பெரிய ஒர்க்கே இருக்காது. 2 மணிக்கு மேலே பெரிய ஒர்க் இருக்காது. மேக்ஸிமம் 2 o'clock 2:30 வரைக்கும் இருக்கும். அப்புறம் அட்டெண்டன்ஸும் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. ஒன்லி அந்த சினிமாட்டோகிராஃபி கிளாஸஸ் மட்டும், அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க. மற்றபடி வெரி ஃப்ரீ தான், எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். அது பெரிய விஷயமே கிடையாதுன்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு இங்கேருந்து நம்ம மூவ் ஆகணும் டிசைட் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், மிஸ்டர் கிருஷ்ணன் கிட்ட சொல்லிட்டேன், சார் நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லீவ் அப்படின்னா. அவர் நான் வெளியில் போய் எனக்கு வந்து கார்லாம் பிக்கப் பண்ணிட்டு போவோம். என் ஷூட்டிங் இங்கே அங்கே இதுலேருந்து மறுநாள் காலையில் வரும், ஈவினிங் ஃபங்க்ஷன் நான் ஒர்க் பண்ணலைன்னா அவர் இவன் வந்து வெளியில் எங்கேயோ போகிறான் போகிறது. அப்போ என்ன சொன்னார்னா, நீ வந்து உனக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நல்ல டிமாண்ட் இருக்குது, நீ வந்து கம்ப்ளீட்டாக உனக்கு வந்து நான் உனக்கு ஒரு பெரிய சேலரி கொடுக்குறேன், உனக்கு வந்து எவ்ரி இயர் வந்து இவ்வளோ வந்து நீ எடுத்துக்கோ, நீங்கள் பார்த்துக்கோ. ஏன்னா அவருடைய பையனுக்கு கொஞ்சம் கூட அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ எனக்கு வந்து யாரும் கிடையாது, நீ பையன் மட்டும்தான், நீ வந்து பண்ணு அப்படின்னாரு. இல்லை சார், நான் இதுவே எனக்கு குவிட் பண்ண போகிறேன். அப்படி குவிட் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னாரு. இல்லை சார், நீங்கள் வந்து நான் இன்ஸ்டியூட்டுக்கு வருவேன்னு எனக்கு தெரியல, இன்ஸ்டியூட்டில் பிரதீப்பை பார்ப்பணுன்னு தெரியல, உங்களை வரும்னு தெரியாது, சும்மா நம்மளோட கான்ஃபிடென்ஸும் வந்தது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். பட் நான் ஐ வாண்டட் டு கோ டு சினிமா அப்படின்னாரு. அப்போ சொன்னார், இந்த குவிக் ஃபோட்டோஸ்ன்றது எப்போவுமே ஒன்று திறந்துருக்கும், நீ வந்து அப்போ நான் என்ன லைட்ஸ்லாம் சொல்கிறேன்னா வாங்கிடுவார். என்ன ஒரு சின்ன வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், நான் சொன்னால் கேட்பார். இது வாங்கிடுங்க சார்னா உடனே வாங்கிடுவார். அவ்வளோ என் மேலே வந்து ஒரு நம்பிக்கை. ஒருவேளை என்னை பற்றி பிரதீப் வந்து அவருக்கு நல்லா சொல்லியிருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு தெரியும். அப்போது இப்போ வெளியில் மூவ் ஆகணும்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது, இப்போ திருப்பி ஓகே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தா ஷூட்டிங்கில் இன்ஸ்டியூட்டில் போய் உட்காரோம், ஒரு ஒரு போர் அடிக்குது. அப்புறம் புக்ஸ் படிக்கிறோம், அந்த புக்ஸ் படித்தாலும் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்பீடப் ஆகணுன்றது மட்டும் தெரிஞ்சிட்டே இருக்குது. ஸோ ஒய் டோன்ட் யூ கெட் அ ப்ராக்டிக்கல் நாலேஜ் சொல்லி எங்கள் சித்தப்பா கிட்ட சொல்லும்போது அவர் சபாவி சார்கிட்ட வந்து சொன்னார், என்னுடைய டார்கெட் என்ன சபாவி சாரே கிடையாது, என்னங்க சார் வந்து மணிவண்ணன் சார் தான். ஸோ பாரதிராஜா சார் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டார், அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அவரால் அப்போ தான் அங்கே அதான் உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஊர் தானே, அது ஒரு ஊரே இருக்குமே, அதில் போய் நிற்கும் போது அது எங்கே நிற்கிறதுனா அது ரெகுலராக ட்ரை பண்ணிருப்பேன் சார். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாட்டி மனோபாலா சார் மூலியமாக போட்டு போனார். ஒரு நாள் கூப்பிட்டு போனோம், அவர் கூப்பிட்டு சார் இது மாதிரி நான் வந்து அவர்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் சார், ஞாபகம் இருக்கா சார், நீங்கள் ஃபோன்லாம் வந்தால் நான் தான் கூப்பிடுவேன். ஐயோ நீ ஃபோன் இல்லைன்னா எவனாலும் ஃபோன் தான் கூப்பிட்டு போகிறேன், நீ ஃபோனில் கூப்பிட்டு நான் அவர் வந்து அப்போது அந்த ஸ்டில்ஸ் ரவி ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணார், ஒரு நான் உங்கள் ரசிகன் அது வந்து விஜயகாரவை ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் போய் பார்த்தேன், என்ன மனோபாலா சார் என்ன நல்லா தெரியுங்க, என்ன ஒரு என் பேர் வீட்டில் வெங்கடேஷன் கூப்பிடுவாங்க, வெங்கடேஷன் சொல்லுங்கள் அவருக்கு தெரியும் அப்படின்னாரு. உங்களுக்கு மனோபாலா சார் பார்த்துறேன், வெங்கடேஷா எவனே எனக்கு தெரியும் தோற்றே அனுப்பிட்டார் அவரை. அப்புறம் அவர் சரி வெயிட் பண்ண கோவம் வேறு, எப்படி நம்ம இத்தனை வாட்டி நம்ம போய் ஃபோனில் வந்து கூப்பிட்ருக்கோம் அவரை, எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அவர் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டார்.
அந்த வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டிலேருந்து தயிர்லாம் எடுத்துமே கொடுப்போம். நம்ம தயிர்லாம் எடுத்துமே கொடுத்துருக்கோங்க இந்த ஆளுக்கு, நம்மளை எப்படி தெரியாமல் சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ண சொல்லி கரெக்டாக அந்த பிரேக் டைம் வந்து போகும்போது, சார் பாலா சார் அப்படின்னா திரும்பி பார்த்துட்டு, யார் நீ, என்ன விஷயம் அப்படின்னா, என்ன சார் நீங்கள் ராபர்ட் ராஜசேகர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்தேன், உங்கள் ஃபோன் வந்தாலும் நாங்கள் கூப்பிடுவோம் உங்ககிட்ட, நீங்கள் வந்து எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டீங்க, இங்கே வா அப்படி. என்ன பிரச்சனை அவர் கேட்பார், அவர் ஸ்டைலே என்ன பிரச்சனை சார். இல்லை சார் உங்களை பார்க்கணுன்னு வந்தேன். ஓ நீ ஃபோன் வந்தால் நீ இல்லைன்னா கூட எவனோ ஒருத்தன் கூப்பிட போகிறேன், அதுக்கெலாம் வந்து அதெல்லாம் வந்து இது ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து சொல்லிட்டுருக்கேன். இல்லை சார் உங்களுக்கு ஹெல்ப் மட்டும் ஒன்று வேணும். என்ன வேணும் ஹெல்ப் வேணும்னு சொல்லினாரு. இந்த மாதிரி பாரதி ராஜா கிட்ட சார், டேய் நானே கஷ்டப்பட்டு எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, கமலஹாசன் ரெக்கமெண்ட் பண்ணி தாண்டா நானே உள்ள ஜாயின் பண்ணேன், அதனால அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டார்ரா. அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்க்க மாட்டார். எனக்கு சொல்லுவேன், ஏங்க அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குன்னு சொன்னதே அவர் தாங்க, அப்படி தான் நான் சொல்லுவார் அவாய்ட் பண்ணுறதுக்கு. அதை நீ சீரியஸ் எடுத்துக்கலாமா நீ? இல்லை சார் வா சார், சரி வா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்லி இது ஒரு 10 வாட்டி அலைஞ்சாச்சு. அங்கே கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் டேரக்டர்கிட்ட ஒன்று அப்படி பார்த்தாரு. நீ என்ன சார் நீங்கள் தான் சார் சொன்னீங்க? ஆமாம் நான் தான் சொன்னேன், சொல்லியிருக்கலாம் அப்படின்னா இருக்குது. மாதிரி உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணணும் ஆசை. இப்போ என்ன சினிமாட்டோகிராஃபர் தான் நான், முதல்ல சினிமாட்டோகிராஃபி முடி, அதுக்கப்புறம் நீ வா, இங்கே அதெல்லாம் பண்ண முடியாது, நீ சினிமாட்டோகிராஃபி முடிச்சுட்டு வா, நான் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னாரு. சார் 2 வருஷம் இருக்குது. இப்போ 2 வருஷம் முடிச்சுட்டு வா அப்படின்ட்டார். முடிச்சுட்டு வரும்போது அப்போது ஐ ஸ்டார்டட் நோயிங் அபவுட் த இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரின்றது எப்படி ஒர்க் பண்ணுறது, இட் இஸ் நாட் சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே ஃப்ரெண்ட்ஸ்ன்றது யாருமே கிடையாதுங்க. ஒன்று தான், சக்ஸஸ் ஃபெயிலியர், இது 2 தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆரம்பிக்க ஐ ஸ்டார்டட் சீயிங் மூவிஸ். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம், அதர் லாங்குவேஜஸ் ஃபிலிம் பார்க்குறோம், அப்புறம் நம்ம ஊர் ஃபிலிம் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது இவர் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறாரு, மணிவண்ணன் சார் அட்ராக்ட் பண்ணுறாரு. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா இப்படி க்ரைம் பண்ணுறாரு, ஒரு பக்கம் பார்த்தா காமெடி பண்ணுறாரு. சரி இவர்கிட்ட நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னா அவர்கிட்ட போனால் அதோட கூட்டம் இருக்குது. சரி இது இங்கெல்லாம் இங்கே அந்த அலையிற விஷயமே நம்ம கிடையாது, லைஃப்லேயே அலைஞ்சதே கிடையாது. 2 வாட்டி பாரதி ராஜா சார் ஆஃபீஸ் பண்ணோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சரி நேராக போயிட்டு மணிவண்ணன் சார் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு சொன்னார், சரி ஏன் சொல்லி பார்க்கலாமே, இது எங்கேயோ சும்மா நம்ம சித்தப்பா சொல்லும்போது சபாபதி என் ஃப்ரெண்டு தான்டா, அவன் அடிக்கடி நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் அண்ணா நகரில் இருக்காங்க. எனக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிப்போச்சு, நானும் அண்ணா நகர் தான், அவர் அண்ணா நகர் தான். ஒரு நாள் சும்மா அவர் கூப்பிட்டேன், அவர் உடனே வந்துட்டார். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் அவர் கூப்பிட்டு போய்ட்டு, சபா இது மாதிரி நம்ம பையன்தான் உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறான், ஆனால் வர சொல்லுங்க அப்படின்ட்டார். அவ்வளோதான் சார். இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை சார், வர சொல்லுங்க அப்படின்ட்டாரு. நாளையில வந்துருப்பா அப்படின்னாரு. வீடு எங்கே அப்படின்னு கேட்டார். சார் இங்கே தான் சார், இங்கே சிந்தாமணி பக்கத்தில். அப்போ நீ இங்கே வந்துரு அப்படின்ட்டார். சரி சார். கூப்பிட்டு போயிட்டார் சார். கூப்பிட்டு போயிட்டார். ஒரு ஏதோ ஒரு மணிவண்ணன் சாருடைய படம் அங்கே தெலுங்கில் ஒரு படம் எடுத்துருந்தாங்க, ஃபார் ரம்யா கிருஷ்ணன் கார்த்திக் ஹீரோ. அந்த படம் தான் முதல்ல வந்து கூட்டும்போது பார்த்தா ஒரு வேலையும் கிடையாது சார். உங்களுக்கு தெரியும் சபாபதி சார் பற்றி தெரியும், ஒரு டக்குன்னு 2 லைட்டரு வச்சுருப்பார், அதை வச்சு டக்குன்னு எடுத்துகிட்டே இருப்பாங்க. நாம் வந்து ஷூட்டிங் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஷூட்டிங் பார்க்குற ஷூட்டிங் வேறையாக இருந்தது, இவர் பண்ணுறது வேறையாக இருந்தது. இவர் பார்த்தா ஜாலியாக வந்து உட்காந்து ஸ்டூலை போட்டுட்டு வெளியில் உட்காந்து நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருப்பார், ஸ்மோக் பண்ணுவார். ஸ்மோக் பண்ணிட்டு ஜாலியாக 2 பேரோட பேசிக்கிட்டு இருப்பார், அங்கே பேசிகிட்டு இருப்பார். மணிவண்ணன் சார் தான் கேமரா வாங்கி வைப்பார். அவர் வச்சு இன்னொன்னெல்லாம் பண்ணிட்டு ஷார்ட்லாம் பண்ணிட்டு, சபா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. அங்கேருந்து இங்கேருந்து ஃபாலோ பண்ணு, இங்கேருந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்ல. அது என்ன கூட பார்க்க மாட்டேன் சார், டக்குன்னு ஸ்டார்ட் கேமரானா ஆக்ஷன் கட் சொல்லிட்டு போயிடுவார் சார். அப்படி ஒரு கேமராமேனுக்கும் டேரக்டருக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி இன்றைக்கி வரைக்கும் நான் பார்க்கல சார். இன்றைக்கி வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அதான் உண்மை. ஏன்னா அப்போது வந்து என்னுடைய நாலேஜ் வேறு, இப்போ நாலேஜ் வேறு. பட் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா அந்த 2 பேர் தான் சார், மணிவண்ணன் சாரும் சபாபதி. இந்த 2 படத்தில் விஜயகாந்தோட பணியாற்றியதில் உங்களால் மறக்க முடியாதுன்னா எதை சொல்லுங்கள்? ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று ஷூட் பண்ணோம் சார். அதில் வந்து டியூல் ரோல் வந்து ஷூட் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் டியூல் ரோல் வந்து ஷூட் பண்ணுறது இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஆஃப்டர் உங்களோட க்ரீன் மேட்லாம் வந்ததுக்கப்புறம் ஈஸியாகிடுச்சு. அப்போ வந்து பண்ணும்போது 2 பேர் பேசுகிற ஒரு சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ வழக்கமாக ஷூட் பண்ணுற மாதிரி ஷூட் பண்ணாமல் ஒரு விஜயகாந்த் வந்து ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணலாம், நம்ம இப்படி பண்ணலாம், போஸ்டில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அப்போது அதெல்லாம் அவர் புதுசாக இருந்தது. அவர் கேட்குறாரு, ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணால் அவனுக்கு பிரச்சனை இல்லையா? அது எப்படி? இல்லை சார், இங்கே ஷிஃப்ட் பண்ணால் நீங்கள் அங்கே தான் நிற்க போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலான்னு. அப்புறம் கேமரா மூவ் பண்ணுறது வந்து இப்போ வந்து 2 பேர் டியூல் ரோலில் கேமரா மூவ் பண்ணால் நம்ம வந்து மோஷன் கண்ட்ரோல் கேமரா தான் வரணும். அப்போ மோஷன் கண்ட்ரோல் கேமரா இங்கே வரவே இல்லை. ஆமாம். அப்போ வந்து என்ன பண்ணலாம் போது அப்போ நம்ம வந்து
சிஜி வந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துட்டு இருக்குது. அதை வந்து எப்படி நம்ம பண்ணலாம்? ஸோ ஒரு கேமரா அப்படி மூவ் பண்ணுச்சுன்னா அதே டைம் திருப்பி அதே டைமிங்கில் வரணும் ஒரு ஃபைட்டில் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணும்போது அது சில விஷயங்கள் நம்ம பண்ணோம். இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது வராது, நம்ம வந்து ஸ்டெடியாகவே எடுத்துப்போம், கேமரா மூவ் பண்ணி எடுக்க வேணாம், அது ரிஸ்க்கு அது நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன சொல்கிறாரு, இல்லைங்க என்ன பெரிய ரிஸ்க்கு, என்ன பெருசாக போய்ட்டு ஒரு ஷாட் தானே எக்ஸ்ட்ரா போய்ட்டு போகுது, அது ஒரு ஷாட் நீங்கள் இப்படி எடுங்க, ஒரு ஷாட் வந்து அப்படி எடுத்துக்கங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் ஒரு ஷாட் இப்படி எடுங்க, ஒரு ஷாட் அப்படி எடுங்கன்னு அது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் சொல்கிறேன் அது கன்ஃபார்மாக வரும்ன்ட்டு. அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு, சரி ஓகே ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டில் வந்து ஒரு 4 ஷாட் பண்ணியிருப்பேன். ஒரு விஜயகாந்த் சார்லேருந்து இன்னும் கேமரா ஃபாஸ்ட்டாக அங்கே போய் நிற்கும், அங்கேயே அவர் இருப்பார். அப்புறம் இங்கேருந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணுறது, திருப்பி அதுலேருந்து கேமரா ஃபுல்லாக மூவ் பண்ணி ஒரு 360 டிகிரி ஷாட்லாம் இருக்கும். அது இன்றைக்கி ஈஸி, அன்றைக்கி அது அப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கார் ஒரு ஸ்டேஜ் 2004 நினைக்கிறேன் 5. அது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார்னா, பண்ணிடுறது வந்து இது நான் போனதுக்கப்புறம் ஒரு சிலர் நம்ம இதாக இருப்பாங்களே டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை டக்குன்னு எடுத்துறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதே செட் தான் இருக்குது, எதுக்கும் வந்து ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிவிட்டு அதை திருப்பி நம்ம ரீஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அது எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா ஷார்ட் முடிச்சுட்டு நான் பேக்கப் ஆகி நான் போகும்போது எனக்கு தோல் மேலே கை போட்டு, இங்கே பாரு உன்னை நம்பி நான் வந்து இது ஓகேன்னு சொல்லியிருக்கிறேன், கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டார். சார் 100% வரும், வரலன்னா என்ன உயிராக போகுது, இதான் சார் சொன்னதார். வரலன்னா என்ன இருக்குது, ட்ரை பண்ணுறேன். அது அப்புறம் கூப்பிட்டு அந்த சொன்னவர் அவர் கூப்பிட்டு கேட்டார், இங்கே வாங்க, எனக்கு வந்து டெக்னிக்கலாலாம் ஒன்றும் தெரியாது, ஷார்ட்டு தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, டைரக்டர் என்ன சொல்கிறாங்க தான் கேட்பேன், கேமராமேன் என்ன சொல்கிறதான் கேட்பேன். ஆனால் ஒன்று மட்டும் இருக்கும், யாராவது ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணுறான்னு சொன்னோன்னா விட்டுருணும். வரலன்னா என்ன, பரவாயில்ல, வந்தால் சந்தோஷம், வரலன்னா புதுசாக வருதுல்ல, யாராவது சிந்திக்கும் போது அந்த சிந்தனையை ட்ரை பண்ணுங்கள், வரலன்னா நம்மக்கிட்ட கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். என்னை கூப்பிட்டு கேட்டார், இங்கே பாரு கவலையப்படாத, அங்கே நீ எடுத்த ஷாட் எல்லாமே வேஸ்ட்னா கூட நான் பார்த்துக்கிறேன், உன்னை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, விட்டுட்டுனார். அப்புறம் அந்த 2 நாள் 3 நாள் கேப் வந்தது, அதை வந்து ஃபுல்லாக அதை ரெடி பண்ணி அவருக்கு எடுத்து போய் காமிச்சோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ அவனை கூப்பிட்டு கேட்டார், இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார். ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் சார் அவருடைய மிகப்பெரிய பலம்னா, அன்றைக்கிட்ட அவருடைய மறைவுக்கு அப்புறம் அன்றைக்கி போஸ்ட் போட்டிருந்தேன். அவர் எல்லோரும் சொல்லுவாங்க, அவர் வந்து சாப்பாடு போட்டிருக்கிறாரு, அவர் வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுப்பார், ரொம்ப சீக்கிரம் வருவார். அதெல்லாத்தையும் விட சார் அவருடைய மிகப்பெரிய ஒரு குணம்னா அங்கீகாரம். அடையாளம் இல்லாத ஒரு மனிதர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். மிகப்பெரிய நடிகர்கள் கூட ஜெயிச்சதாக அவனை கூப்பிட்டு குறைப்பாங்க. இன்றைக்கி இருக்க ஒரு ஸ்டார் இருக்கானா, போன மாதம் நான் ஜெயிச்சது கூட முக்கியம் கிடையாது, இந்த வெள்ளிக்கிழமை நான் ஜெயிச்சதான் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அவருடைய வாசலில் போய் நின்னவங்க எனக்கு தெரியும் சார், எவ்வளோ பெரிய லெவலுக்கு கொண்டு போனாங்க. ஒரு புதுசாக ஒரு டைரக்டராக ஒருத்தன் வந்து வந்திருக்கிறான் அப்படி அந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு பேரரசு பண்ணல, அந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறாரு, முதல் நாள் கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாரு இந்த படம் ஓடலைன்னா எனக்கு ஓடாத படத்தில் ஒரு படம் என் லைஃப் போகிறது கிடையாது, ஆனால் இந்த படம் ஓடலைன்னா உன் லைஃப் போயிடும். கரெக்ட், இந்த ஒரு வார்த்தை தான் சார் சொல்லிவிட்டு முதல் நாளில் அன்னிலிருந்து படம் பேக்கப் வரைக்கும் அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாங்க தான் கேட்போம். இதை நான் எங்கே பார்த்தேன்னா சார், நான் இது வந்து 90 வந்து செல்லுமணியை வந்து பார்க்குறேன் சார், 2004 நான் உதயன் கூட ஒர்க் பண்ணுறேன். 16 வருஷம் கழிச்சு ஒரு புது டைரக்டர். ஆனால் அவர் மாறல. அப்போது அவருடைய கிளாரிட்டி வந்து என்ன இருக்குன்னா, எல்லோரும் சொல்லுவாங்களே அவர் ஒப்படைச்சிருது சார். அது ஒப்படைக்கிறதுன்றது வந்து ஒரு பிலீஃப். இப்போ நம்ம கேட்போம், அப்படி வந்து அவருக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவருக்கு வந்து அதில் இன்வால்வ் ஆக மாட்டார், அப்படிலாம் கிடையாது. இப்போது இன்வால்வ் ஆகி கேட்குற எத்தனை நடிகருடைய படம் ஓடுது? சரி நான் கேட்குறேன், ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட்காக வந்தோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஹீரோ இருக்கிறாரு, எல்லாம் இப்போ முன்னையாவது வந்து ஒன்லி கதை கேட்பாங்க சார். இப்போ கதை கேட்குறது வந்து இன்னும் அவங்க 2 தான் பண்ணல, கேரவன் தான் ஓட்டலை. மற்ற எல்லா வேலையும் சிஜி ஆகட்டும், அது ஆகட்டும், டப்பிங் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்க்குறாங்க. படம் ஓடலைன்னா மட்டும் ஒரு டைரக்டர் மேலே குற்றம் சுமத்திடுறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அவர் சொல்லுவார் சார், ஒரு வாட்டி ஒரு படத்தை பற்றி சொன்னார், விஜயகாந்த் சார்கிட்ட பற்றி பேசும்போது, எப்படி சார் உங்களால் வந்து இவ்வளோ புது ஆளுங்களோட வந்து கொண்டாட முடியுது? ஆனால் சொன்னார்னா 2 விஷயம் தான் பார்ப்பேன்,
அவன் வந்து அவன் எப்படியான அவன் என்னன்னா கூத்தடித்தான் அதை பற்றி கவலை கிடையாது. அந்த புது ஆளுங்கிட்ட வந்து ஒரு ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவங்ககிட்ட அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் இருக்கும், எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு. இது ஒன்று இருந்ததுனாவே போதும். ஓடிச்சுன்னா அவன் அவன் சந்தோஷப்படுறான், ஓடலைன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் எனக்கு அவன் வரும்போதே அவன் கதை சொல்லும்போதே எனக்கு வந்து பாதி ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், ஓகே எந்த அளவுக்கு எடுப்பான் அப்படின்ட்டு. சில பேருக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும், சில பேருக்கு நம்ம அப்படியே விட்டுடலான்ட்டு. ஆக்சுவலாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புத்திசாலித்தனமும் அதில் இருக்குது. என்ன காரணம்னா, அந்த படம் ஓடிச்சுனாலும் என்றைக்குமே சொல்ல மாட்டார் சார் நான் அறிமுகப்படுத்தினேன் அதனால் ஓடணும். இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, என்றைக்காவது நான் அறிமுகப்படுத்தின டைரக்டருங்க இவங்க சொல்கிறதே கிடையாது. அந்த அங்கீகாரம் வந்து அவர் சந்தோஷப்படுவார், ஒருத்தர் வந்து வளர்ந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவார். அந்த அங்கீகாரம் தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். உண்மை. உங்களுடைய முதல் படத்தின் போதே பிரபுதேவாவுக்கும் உங்களுக்கும் எப்படி அந்த அளவுக்கு நெருக்கம் பிறந்தது? சார் பிரபுதேவா வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். அவர் எப்படின்னா வந்து கோ டு மேன் தான். எப்போ வேணாலும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எந்த ஊரில் எங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் விடன் வாய்ஸ் மெசேஜில் டக்குன்னு இமீடியட் வாய்ஸ் மெசேஜ் போட்டே போதும், ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து கூப்பிட்டுடுவார். என்னுடைய முதல் படத்தில் சாங்க்கு வந்து அவர் தான் கோரியோகிராஃபி சார். ஃபஸ்ட்டு ஃபிலிமில் ஒரு கோரியோகிராஃபி. பட் சுந்தரம் மாஸ்டர் தான் கோரியோகிராஃபி பண்ணார். ஆனால் பண்ணது ஃபுல்லாக வந்து பிரபுதேவா வந்து பண்ணார். அப்போது வந்து அதில் வந்து இந்த ஏபிடி ஷோரூம் இருக்குல்ல கிண்டியில், அதில் தான் நாங்கள் சாங் எடுக்கிறோம். அந்த சாங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிறைய கார்ஸ்லாம் நிற்க வச்சு ஒரு கார் ஷோரூம், உங்களுக்கு ஏபிடி ஷோரூம் தெரியுங்களா, அந்த ஷட்டரை ஓப்பன் பண்ணி பின்னாடிலாம் கார்ஸ்லாம் இருக்கும். அப்போ வந்து பிரபுதேவாவை வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆக்கணுன்ற ஒரு ஆசை வந்து சுந்தரம் மாஸ்டர் கிட்ட. எனக்கு வந்து சுந்தரம் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் சுந்தரம் மாஸ்டர் தான் முதல் சாங்க்கு வேணும்ன்ட்டு நம்ம கேட்குறோம். ஐ திங்க் 91 ஜனவரி 4, 5, 6 3 நாள் சாங் ஃபஸ்ட்டு சாங் ஷூட் பண்ணுறேன். அது நைட்டில் ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹியூஜ் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட் ஷாட்டை வைக்கும்போது அவர் சொல்லிட்டு பாரு, என் பையன் வெறும் டான்ஸ்லாம் கிடையாது, அவன் ஹீரோவாக போகிறான், நல்லா லைட்டிங்லாம் பண்ணு. ஆனால் சரி மாஸ்டர்னு ஃபஸ்ட் ஷாட் பார்த்தா ஒரு சில் அவுட்டில் ஆடுவான், ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி வைக்கிறோம் தெரியுமா லைட்ஸ்லாம் ஃப்ரேம்குள்ளே, அப்போது நம்ம வச்சுருப்போம் ஃபுல்லாக லைட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரேம்குள்ளே வச்சுருப்பேன். மானிட்டர் கிடையாது. மாஸ்டர் வந்து ஃப்ரேம் பார்த்துட்டு என்ன மூஞ்சில் லைட்டு கிடையாது அப்படின்னு கேட்பார். இல்லை சார், இல்லை மாஸ்டர் ஆடிக்கிட்டேன், அதெல்லாம் ஆடிக்கிட்டெல்லாம் வருவலாம் எனக்கு தெரியும், வரும்போது கடைசியில் அது ஆடுறதெல்லாம் யாருன்னு ஆடுறது தெரியும்னா வந்ததுக்கப்புறம் கடைசியில் தெரியும்னா லைட்டெல்லாம் போடுன்னு. இல்லை மாஸ்டர் லைட்டெல்லாம் போட்டோம்னா அது யூஷுவலாக இருக்கும். யூஷுவலாக இருக்குன்னா எது யூஷுவல்? எல்லோரும் இப்படி சாப்பிடுன்றதுக்காக காது வழியாக சாப்பிட முடியுமா? அதெல்லாம் யூஷுவல்லாம் கிடையாது. சிலது வந்து கிராமர்லாம் நீ ஃபஸ்ட்டு சாங் தானே பண்ணுற, நான் சொல்கிற மாதிரி நீ கேளு. அது இதுவாக இல்லை, ஒரு பேசினார். பிரபுதேவா வந்து பின்னாடி கேட்டது அவர் அப்பாஜின்னு தான் கூடுவார். இல்லை அப்பாஜி இது நல்லா இருக்கு. எனக்கு அவர் பெரிய பழக்கம், எனக்கு ராஜு கொஞ்சம் பழக்கம், பட் பிரபு வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு. இல்லை நல்லா இருக்கு, அது சில் அவுட்லேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைடா மூஞ்சி தெரியல, நீ யார் ஆடினு தெரியும், நீ இல்லை அது ஒரே ஷாட்டில் தான் வச்சுருக்குது, அங்கேருந்து ஆடி வந்து உட்காரும்போது அது தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அப்போது அவருக்கு அப்போ வந்து 22 23 தான், அவ்வளோதான் வயசு. அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்மளை வந்து யாராலும் வந்து நம்ம ஏதோ அது நான் பண்ணது வந்து சரியில்லாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். இல்லைன்னு இப்போ மாஸ்டர் வந்து இல்லைங்க கண்டிப்பாக லைட்டை போடுங்க, நம்ம என்ன பண்ண முடியும், போட்டு தான் ஆகும். ஏன்னா அப்படின்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற பொசிஷன் வேறு. ஆனால் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் அப்போது, அப்புறம் பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுற பெரிய மணி சாருடைய ஃபிலிம்லாம் பண்ணுறதுனால அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து இல்லை அது நல்லா இருக்குது அப்படியே சொன்னால் உடனே அவர் சரி ஓகே இன்னும் பண்ணுங்க அப்படின்னு. அதுதான் ஒரு முதல் 2 பேருக்கு ஒரு விஷயம். அப்படியே 2 பேரும் அது ஜெல் ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் அப்படியே ட்ராவல். அப்புறம் அவர் நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணாத படங்கள்லாம் அவர் வந்து கோரியோகிராஃபி பண்ணிருப்பார். பரதன் ஷூட்டிங்லாம் வந்து என்னை கூப்பிடுவார். அப்புறம் நடிக்கிற படங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்லோவாக 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிருக்கோம். என்ன வேணாலும் வந்து கேட்கலாம். அதே மாதிரி அவருடைய பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லுவார். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பாருங்கன்னுவார். ஸோ அப்புறம் நினைவிற்கு முறை பண்ணோம், டைம் பண்ணோம், நினைவிற்கு முறை பண்ணோம். ஸோ அது மாதிரி 2-3 ஃபிலிம்ஸ் நம்ம பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு ஃபிலிம் இன்னொரு படம் ஒன்று பண்ணாங்க. ஆக்சுவலாக களவும் கற்றுமரம்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுச்சு, படம் முடிஞ்சு ட்ராப் ஆகிடுச்சு. அந்த படம் வந்து ஒரு ஏழையின் சிரிப்புக்கு அப்புறம் அந்த படம் ஒரு பெரிய ஹிட் படமாக வந்துடும். ஏன்னா அதில் தேவாசாருடைய சாங்ஸ் 4 சாங் ஷூட் பண்ணோம். குழும நாளையை ஷூட் பண்ணோம். லிரிக்ஸ் வந்து பிரபுதேவா எழுதின சாங்க்கு.
அப்படி ஒரு ஹிட். ஏன்னா நினைவிருக்கும் முறையில் 2 சாங்குமே பெரிய ஹிட். இந்த காத்தடிக்குது காத்தடிக்குது தான், திருப்பதி ஏழுமலை வேங்க சாங் 2 சாங்குமே ஹிட்டு. அந்த 2 சாங்க்கான ஒரு ஃபஸ்ட்டு டியூனையும் பல்லவியும் வந்து ஐடியா கொடுத்ததே வந்து பிரபு தான். முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து வேற ஒரு சாங் இருந்தது. அந்த காத்தடிக்குது இது திருப்பதி ஏழுமலை வெங்கடேசாக வேற ஒரு சாங் இருந்தது. இங்கேருந்து 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இதில் இது ஷூட்டிங் எக்ஸ்ட்ரீம் ஈஸியாக அந்த இடம் பேர் தெரியல, அங்கே நெமிலிக்குப்பம் பக்கத்தில் அங்கே ஷூட்டிங்கு. இங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது பன்னீர் எனக்கு வந்து இந்த சாங் மேலே வந்து அவ்வளோ பெரிய இது இல்லை, பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. நான் ஏன் இல்லை அதில் அந்த ரிதம் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. சுபாஷ் உங்கள் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா சுபாஷ் சார் இந்த படம் பண்ணணுன்னு ரொம்ப சண்டை போட்டது நான் தான். அது மாதிரி நீங்கள் சொன்னால் கேட்பார்ல. நான் சொன்னேன் இல்லைங்க, இது மொத்த படமே 24 நாளில் ஷூட் பண்ண படம், 26 நாள் அந்த படம் ஷூட் பண்ணுது. இது என்னங்க இந்த சாங்கு தான் முடியும், சாங் முடிஞ்சு கிளைமேக்ஸ் முடிஞ்சால் படம் முடிய போகுது. இல்லைங்க இது வந்து இன்றைக்கி சாங் வச்சுட்டு சொன்னால் எப்படிங்க. இல்லைங்க மைண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இப்போ எப்படி ஷூட் பண்ண நல்லாயிருக்கும். சரி நான் அப்போ ஸ்லோவாக ஆரம்பிக்கிறேன், அது நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம், பார்ப்போம், வேறு வழியில் நான் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நேராக சுபாஷ் சார்கிட்ட போய்ட்டு, சுபாஷ் சார் இது மாதிரி பிரபு வந்து நான் சாங் நல்லா இல்லைன்றாரா, மாற்றிங்க சார். சார் என்னாரு ஏங்க இது கூடவாங்க தெரியாது, 2 பேரும் தயங்கி வரீங்க, 2 பேரும் வரீங்க, அவர் அங்கே நிற்கிறாரு, பிரபு அங்கே நிற்கிறாரு, நான் தான் போய் சொல்கிறேன் சாங் மாற்றிங்க அப்படின்னாரு. உடனே பிரபு என்ன பண்ணார்னா நீங்கள் வேறு சீன் எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்தார். தேவா சார்கிட்ட வந்து உட்காந்து அவரும் சுபாஷ் சாரும் வந்து நாங்கள் வேறு ஃபைட்டோ அது சீனோ அது எடுத்துருக்குறோம், இங்கே விவேக்குடைய போர்ஷன் எடுத்துருக்கோம். அவங்க 2 பேரும் இங்கே வந்து உட்காந்து உடனே எழுதி மறுநாள் ஷூட் பண்ண தான் அந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேச சாங். ஸோ அவருக்கு அந்த ஒரு அப்போவிலேருந்து டைரக்ட் பண்ணணும்னு ஒரு பயங்கர ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு நாகார்ஜுனுக்கு வந்து ஒரு கதை சொல்லி நான் சொல்லிட்டு ஒரு கதை, நாகார்ஜுனும் ஒரு சின்ன பையனை வச்சு அவர் தான் அதை முதல்ல டைரக்ட் பண்ணுறதுக்காக இருந்தார். பிரபு இந்த இதுக்கு முன்னாடி இங்கே தமிழில் வந்ததில் அந்த படத்துக்கு நூவஸ்தாவன்ட்ட படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்கு முயற்சி பண்ணிட்டுருந்தார். அவருக்கு ஒரு ஃபேஸ் வேக்கும் வந்தது ஆக்டிங்கில். வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன போர் அடித்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் என்ன பண்ணார்னா திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி டைரக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை, டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. அந்த மாதிரி ஒரு கதை சொன்னார். அந்த கதை சொல்லி ஆல்மோஸ்ட் நாகார்ஜுனாங்கெல்லாம் சொல்லி ஓகே ஆகிடுச்சு. அப்புறம் சம்திங் அது டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் தான் அந்த மழை சாங் பண்ணார்ல, மழை சாங் பண்ணதுக்கப்புறம் அதே அந்த ப்ரொடியூசரோட அந்த சாங் பண்ணும்போது என்கிட்ட சொல்கிறார் திருப்பி என்ன சாங் பண்ண கூப்பிட்றாங்க, எல்லாமே ஷேர் பண்ணுவார். அது மாதிரி சாங் பண்ணலாம், அவங்க வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு அல்வார்பேட் வீட்டில் அங்கே தான் உட்காந்து சாங் பண்ண கூப்பிட்றாங்க அப்படின்னு போய் பண்ண வேண்டியது இல்லை, திருப்பி நம்ம கோரியோகிராஃபர் ஆகிட்டாங்கன்னா அப்படிங்கிறது. ஏங்க நம்ம பண்ணுற வேலை தானேங்க, அது என்ன இருக்குங்க, போய் பண்ணுங்கள், இல்லைங்க ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆகும். சரிண்ணே அதை வந்ததுக்கப்புறம் சொன்னார் இது மாதிரி சொன்ன மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு, படம் சாங் முடிச்சிட்டேன், அவங்க ஒரு படம் டைரக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, அதுதான் நூவஸ்தான் விட்டேன். உங்களுக்கும் பிரகாஷ் ராஜ்குமார் நட்பை சொல்லுங்கள். பிரகாஷ் வந்து ஃபஸ்ட்டு வந்து புள்ளக்குட்டிக்காரர்கள் நடித்தார் சார். எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் வந்து பண்ணார். அதில் தான் எனக்கு பழக்கமாச்சு. எனக்கு பிரகாஷ்க்கு எப்படி ரொம்ப க்ளோஸ்னால் பிகாஸ் ஆஃப் வெங்கட் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி அவர் கூட ட்ராவல் பண்ணுவார்லாம். அது மாதிரி எப்போல்லாம் போகும்போது அப்படிலாம் பிரகாஷ்க்கு பண்ணது. அவரோட வந்து நாம் படம் பண்ணேன், அவரோட ஓன் ப்ரொடக்ஷனாக நாம் பண்ணேன். அப்புறம் வந்து வெள்ளித்திரை, சரி வெள்ளித்திரை வந்து நாம் வந்து நாம் பண்ணது. வெள்ளித்திரை வந்து இன்னொரு கேமராமேன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் விஜய் எனக்கு நல்லா பழக்கம். ஆக்சுவலாக நான் சொன்ன களவும் கட்டுமர சொன்னால அதுக்கு டைலாக் ரைட்டர் வந்து விஜய் தான், டைரக்டர் வேறு டைரக்டர். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையும் பண்ணது விஜய் தான் பண்ணார். ஸோ அப்போது 2 பேருடைய ரிலேஷன். அந்த படம் வந்து வெள்ளித்திரை வந்து அவரோட பண்ணது. நடிப்பில் வந்து என்ன சொல்ல முடியும், அவரை பற்றி என்ன சொல்ல முடியும். அவர் படம் பண்ணாலும் அப்படி தான். இப்போ நாங்கள் வந்து இந்தோனேஷியா போயிருந்தோம். எந்தளவுக்கு ஒரு கிரேஸியான மேன் பாருங்கள். இந்தோனேஷியாவில் போய் நாங்கள் ஷூட் பண்ணுங்க. அவர் ஓன் ப்ரொடக்ஷன். இங்கேருந்து ஒரு 40 பேர் 50 பேர் சாங் எடுக்கிறதுக்காக போய் சீன்ஸ் எல்லாம் அங்கே சீன்ஸ் வந்து சாங் எடுக்கிறதுக்காக அங்கே போயிருக்கோம். திடீர்னு வந்து யாரோ சொல்கிறாங்க எனக்கு இந்தியா இங்கிலாந்து மேட்ச் நடக்குது. பார்த்தா நாங்கள் அங்கே நிறைய ஐலண்ட்ஸ், தனித்தனி ஐலண்ட்ஸு. அந்த ஐலண்டில் வந்து அந்த நெட்வொர்க் கிடையாது, அங்கே அந்த சேனலே வராது. நாங்கள் உடனே வந்துட்டு அதனால் என்ன நம்ம வந்து அங்கே போய் பார்த்துட்டு வரோம்னா 3 hours அங்கேருந்து ட்ராவல் சார், நைட் ட்ராவல். இங்கேருந்து எத்தனை பேர், 4 வண்டி. அவருடைய இது பிருத்திவி, அப்புறம் அவங்க இது அவன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு 3 வண்டியில் எல்லோரும் போயிட்டு
மறுநாள் மத்தியானம் 11 மணிக்கு தான் ஷூட்டிங். எடுப்போம், என்ன டென்ஷனு, நம்ம படம் தானே, யார் நம்மளை கேட்குறா. அப்படி விஜய்க்கெலாம் பயங்கர கோவம், என்ன ஷூட்டிங் வந்துட்டு பார்ப்பாங்க. அதெல்லாம் மெதுவாக எடுப்போம், என்ன இருக்குது, அப்படி ஒரு ரிலாக்ஸாக. ஆஃப்கோர்ஸ் அதில் வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருந்தது. அது வந்து ஒரு 2 நாள் பண்ண வேண்டிய சீக்வன்ஸ் இருந்தது. ஆரம்பித்தா ஒரு ஈவினிங்கில் முடிச்சு தள்ளிட்டு போயிட்டுருப்பா அப்படி. ஸோ அவங்களுடைய லெவல் என்னென்னா, நமக்கு இது ஷூட் பண்ணணும், இது எவ்வளோ நாள் நம்மளால் பண்ண முடியுன்ற ஒரு ஆஸ் அன் ஆக்டர் தெரியும் இல்லைங்களா. ஸோ அதில் ட்ராவல் பண்ணுற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அதெல்லாம். தேவதை கண்டன் பட வாய்ப்பு எப்படி வந்து உங்களுக்கு? முதல்ல தேவதை கண்டன் வந்து இதில் தான் சார் பண்ண வேண்டியது வந்து, நம்ம ஞானவேல் சார் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு. அவருடைய படம் தான் நம்ம பண்ணுறதா இருந்தது. ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு நாங்கள் பண்ணோம் இல்லைங்களா, ஸ்டான்லியுடைய படம். ஏப்ரல் மாதத்தில் பண்ணி முடித்தோடனே தேவதை கண்டன் அங்கே தான் பண்ணுறதா இருந்தது. அதில் வந்து முதல் ஹீரோ வந்து தனுஷ் கிடையாது ஆக்சுவலாக. அதில் வந்து ஷோபி மாஸ்டர் இருக்கார்ல, அவர் தான் வந்து ஹீரோ. ஸோ அதுதான் அங்கே பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில ரீசன்ஸ்னால அதை பண்ண முடியாமல் அது அங்கே அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்களுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அது அப்படியே அந்த படம் அங்கே பூபதி பாண்டியனும் ஒரு 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 நல்ல ஒரு வின்னருடைய வின்னர்லாம் வந்து நல்ல ரைட்டர் நல்ல சில பேர் ஒரு காமெடி மட்டும் எழுதுவாங்களா, அப்படி இல்லாமல் நல்ல ஸ்கிரிப்ட் சென்ஸும் இருக்கிற ஒரு ஆள். எல்லாமே அங்கே ஒரு ஸ்பான்டேனியஸாக வந்து பண்ணுற ஒரு ஹியூமர்னால் எக்ஸ்ட்ரீம் ஹியூமர் பண்ணும் அப்படி. அப்போ சில பேர் வந்து ஒரு காமெடியை வச்சு தான் ஒரு ஒரு ஹியூமர் பண்ணுவாங்களே, இவர் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனை வச்சு இருக்கிற ஒரு 5 ஆர்டிஸ்ட் தான் 5 ஆர்டிஸ்ட் சேர்த்து ஒரு ஹியூமர் பண்ணுவார்ல, அது அந்த ஃபுல் ஃபில்மே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு. தனுஷ் வளர்ந்துக்கிட்ட அந்த காலகட்டம் இல்லையா? ஆமாம். அவர் ரொம்ப நல்லா, அவங்க 2 பேர், அவருக்கும் பூபதி பாண்டியனுக்கும் தனுஷ்க்கும் வந்து ஒரு செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று போயிட்டுருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்ல, ஒரு இன்றைக்கி தனுஷ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு உயரத்தில் இருக்கிறாரு அப்படின்னா, அது வந்து அவ்வளோ வந்து அந்த உயரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிட முடியாது. அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது. அப்போ அந்த படத்தில் நான் பண்ணும்போது சார், ஒரு சீக்வன்ஸில் வந்து இந்த ரியாலிட்டி ஷோ மாதிரி, ஒரு காதலிக்காக நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்போ என்ன பண்ணால், ஒரு பச்சை மிளகா சாப்பிட்ணும், ஒரு 20 பச்சை மிளகா சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். வழக்கமாக நம்ம ஒரு சினிமாவில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 20 பச்சை மிளகா சாப்பிட்ணும், அந்த பச்சை மிளகா மாதிரி ஒன்று பீன்ஸையோ அது ஒன்று பண்ணி அது மாதிரி ஒன்று வைப்போம். அப்படி தான் அவர் பூபதி அப்படிதான் சொன்னேன், அதெல்லாம் பண்ண வேணான்னு. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இல்லை சார், அது நீங்கள் வந்து ஒரு பீன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா வந்து கண்ணில் தண்ணி வராது, அது மாதிரி வந்து அது வந்து நம்ம ஒரு பச்சை மிளகா ஒரிஜினல் சாப்பிட்லான்னு. என்னங்க சொல்கிறீங்க? அப்போ ஒரு பூபதி பண்ணிக்கல ஏங்க அப்படின்னு ஒன்று கத்தியில் குத்துற மாதிரி வச்சுருந்தா உண்மையில் குத்துனா வருமா? இல்லைங்க, அது வேறங்க. இப்போ இதுலன்னா அது அந்த ரியலான ஒரு ஃபீல் வருங்க எனக்கு, இல்லைனா வந்து வராதுங்க. ஐயோ, அது நினைக்கிற மாதிரி ஒரு பச்சை மிளகா கூட சாப்பிட முடியாதுங்க எல்லாம். அப்போ என்கிட்ட சொன்னேன், சார் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார், அது ஒரே ஷாட்டில் எடுத்துருங்க சார், கட் பண்ணிலாம் எடுக்காதீங்க அப்படின்னாரு. சார் ஒரு பக்கத்தில் ஒரு தண்ணியும் ஒரு சுகரும் மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், எத்தனை பச்சை மிளகா சாப்பிட்றாங்கன்ற மாதிரி அது மாதிரி ஒரு சீன். ஸ்டார்ட் கேமரா சொன்னால் டக்கு 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 சாப்பிட்றாரு சார். ஒரு 20 10-15க்கு மேலே இருக்கும் சார். கட்ட 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 சாப்பிட்டு கட் அப்படின்னா அப்படியே துப்பிட்டு கண்ணிலலாம் உண்மையிலேயே அப்படியே கண்ணில் தண்ணி, கண்ணெல்லாம் அப்படி சகப்பாயிடுச்சு, அப்படியே சுகரை போட்டு தண்ணி. அப்போது நமக்கு வந்து நமக்கே வந்து ஒரு என்ன ஒரு விஷயம், அது ஒரு விஷயம் சார். நாங்கள் வந்து இந்த அழகே பிரம்மனேட்டர்னு ஒரு சாங் ஒன்று எடுத்தோம். சிவா சார் தான் அதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அதுக்கு நாங்கள் கண்டியில் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணிட்டு வரும்போது ஷூட்டிங்லாம் முடிச்சிடுச்சு சார். சாங் முடிச்சாச்சு. சாங் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. நான் அவர் 2 பேரும் காரில் வந்துட்டுருக்கோம். பின்னாடி வந்து டான்ஸ் மாஸ்டரு அந்த ஸ்ரீதேவி விஜயகுமார், அப்புறம் அவங்களாம் வந்துட்டுருக்காங்க. 3 கார் தான், லைட்ஸ் எல்லாம் கிடையாது. வெறும் லைட்ஸ் எல்லாம் ஒன்றும், கேமராவும் 2 தெர்மோகோல் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சும்மா ஒரு 2-3 நாள் வந்துட்டு ஒரு ஹியூஜ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நான் சொன்னேன், ரோடு அந்த பிரிட்ஜு கிட்ட இருக்குது, அங்கே ஒரு ஷாட் எடுத்தால் நல்லா இருக்கும்ல, எடுத்துடலாம் அப்படின்னுங்க அப்படின்னாரு. சார் மணி வந்து ஒரு 5:30 மணி இருக்கும். சில்னா உங்களுக்கு தெரியும் அந்த கண்டியில் எப்படி இருக்கணும் சார். சில்னா நம்ம இறங்கி நிற்க முடியல சார், அவ்வளோ சில்னு இருக்குது அந்த நூறாலியில். இல்லை சார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா, எடுங்க கேமரா எடுங்க சார். இறங்கிட்டு ஷர்ட் எடுப்பேன், அந்த தண்ணியில் நின்று ஷாட். இந்த பொண்ணு அவங்க கீழே நிற்கிட்ட நான் மேலே நிற்கிறேன் சொல்லிட்டு அந்த ஷாட்டு கையெல்லாம் அப்படி ஒதுருது முடிச்சுட்டு வந்தோன்னே. அப்போது அவங்களுடைய ஒரு சக்ஸஸ் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். கரெக்ட், அதுக்கான ஹார்ட் ஒர்க் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறேன் சார், 2 வருஷம் சார், இப்போ இன்னும் 2 வருஷம் சார், அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார், டைரக்ட் பண்ணணும் சார், அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷத்தில் வந்து ப்ரொடியூசர் ஆகிடணும் சார். அப்படி தான் சார். அப்புறம் எல்லா லாங்குவேஜ் படம் பண்ணோம் சார்.
அப்போ இந்த ஸ்கீம் இருந்தது சார் என்கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு சார். சூப்பர். என்கிட்ட ஒரு கதை சொல்கிறார். நைட் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் வேற ஒரு இப்போ அவர் எடுத்த கதைகள் கிடையாது, வேற ஒரு கதை ஃபுல்லாக வச்சு ஒரு கதை, இந்த கதை இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும், அப்புறம் சொல்கிறார் நான் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும். அப்போ எல்லோரும் சிரிப்பாங்கள்ல. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, இவன் போய் ஒரு ஃபைட் பண்ண நல்லா இருக்குமா, அதை அடி வாங்கிட்டே இருக்கணும் சார் ஃபைட்டு. அப்போ ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் பண்ணணும் சார், அது வரைக்கும் எல்லோரும் சிரிக்கணும் சார், நம்மளை பார்த்தா நம்மளை காமெடி மாதிரி பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து அடிக்கணும் சார், அப்படி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும். ஸோ அவருக்கு வந்து அந்த தெளிவான விஷயம். ஆமாம் இல்லை, அப்போது நமக்கு வந்து இதுதான் நம்மளுடைய லைஃபு அப்படின்னு வந்து 20 அதாவது ஒரு மிட் ஏஜில் டிசைட் பண்ணுறதுக்கும் ஒரு கரியர் பிகினிங்கில் நீங்கள் எல்லாருமே லாங்கிட்டிவிட்டி இருப்பாருங்களேன். அது எந்த துறையில் இருந்தாலுமே ஒரு லாங்கிட்டிவிட்டியில் பார்க்கும்போது இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணியிருக்கிறாங்க பார்க்கும்போது அவங்க அந்த ஏர்லியாக அதை டிசைட் பண்ணுறது தான். அதில் நிறைய ஃபால் இருக்கும், திருப்பி ரைஸ் இருக்கும், அதில் சக்ஸஸ் ஃபெயிலியர், பணம் வரும் பணம் போகும். ஆனால் அதை மீறி அந்த கிராஃப் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க எதையாவது நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறது தானே. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.